அனைவருக்கும் வணக்கம். தி தமிழ் ஜூனியர்ஸ் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் நிகழ்ச்சி என்னன்னா, செய்தி. எல்லாருக்குமே தொழில் பண்ணுறவங்க இல்லை, நம்ம பணம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கோம். இன்றைக்கி ஆன்லைனில் பணம் கொடுக்கலான்னு இருந்தால் கூட சில மளிகை கடை, சில இடங்களுக்கு பெண்கள் போகும்போது சில பேர் இதை பற்றி தெரியும். ஆன்லைன் இல்லை பணம் எப்படி கொடுக்குறது, வாங்குறது, கிரெடிட் கார்டு, இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே நான் ஆன்லைனில் எதையும் பண்ண மாட்டேன், பணம் கேஷாக கொடுப்பேன், கேஷாக தான் நான் வாங்குவேன். சில இடங்களில் ஆன்லைனில் பணம் மட்டும் வாங்குவாங்க. பட் ஆனால் பணம் கொடுக்கறது ஆன்லைனில் கொடுக்குறதும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாஸ்வேர்டு ஏதாவது தெரிஞ்சிருமோ, ஏதாவது ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு பண்ண மாட்டாங்க. இப்போ அதுக்கு இப்போ பணம் எண்ணுறது, இப்போ மளிகை கடை நடத்திட்டுருக்கோம், வேறு ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒரு ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரீஸ் அல்லது ஃபர்னிச்சர் கடை, நிறைய கடைகள் இருக்குது. சில இடங்களில் ஒருத்தர் கல்யாணத்துக்கு ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போகிறாங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 50,000 1,00,000 கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பேங்க்கில் பணம் இருக்காது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ பணம் இருக்காது. அவங்க கேஷாக தான் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அதை ஒரு நோட்டாக எண்ணணும். அப்படிங்கும்போது டைம் வேஸ்ட் ஆகும். இப்படி ஒன்றுனா எண்ணிக்கிட்டே இருந்தால் அதில் எண்ணிக்கையில் நம்ம விட்டுருவோம். அல்லது இப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை என்னன்னாப்பா நான் எண்ணிட்டேன் நீ என்ன அப்படின்னு இன்னொருத்தட்ட கொடுக்கணும். ஒரு கட்டுனா பரவாயில்ல, ஆனால் 10 கட்டு, 20 கட்டு, 5 கட்டு அப்படி வரும்போது இவங்களை பார்க்கும்போது இன்னொரு கஸ்டமர் உட்காந்துருப்பார். இல்லை எனக்கு அது வேணுங்கும்போது இதை எண்ணுறதா அல்லது அவங்கள கவனிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ நான் எண்ணுறேன்னா 1 2 3 4ன்னு மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ யாராவது குறுக்கிடுறாங்கன்னா இது எண்ணுறதை விட்டுட்டு என்னங்க கேட்குறீங்க, என்ன விஷயம், சரி இந்த அவனை பாருங்கன்னு சொல்லும்போது போச்சு, திருப்பி மறுபடியும் எண்ணணும். இது ஒரு பெரிய கஷ்டம். அதாவது இது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அல்லது வீடுகளில் கூட ஒரு சிலர் ரெகுலராக மாதம் வாடகை கொடுப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு பணம் கொடுத்து விட்டுருவான், மிச்சம் கொண்டு கொடுப்பான், அல்லது உங்கள் வீட்டுக்காரர் இங்கே இருந்தாவது பணமாக கொடுத்து அனுப்புவார். அது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் இந்த பணம் எண்ணும்போது விரல்கள் வலிக்க ஆரம்பிக்குது. இது அனுபவம். அதுக்கு இப்போ மிஷின் வந்துருச்சு, ரொம்ப விலை கம்மி தான். அது மாதிரி மிஷின்கள் ஆன்லைனில் கிடைக்குது, மற்ற சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்குது. அந்த மிஷினை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆட்டோ, வேல்யூ, அப்புறம் மேனுவல், வாய்ஸு, இது எத்தனையுமே இருக்குது. வாய்ஸ் வேணும்னா அந்த வாய்ஸ் பட்டன் அமுக்கணும், வேண்டாம்னா அதை இது பண்ணிக்கலாம். பணம் என்றது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம். இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் இது ஒரு 10 நோட்டு ஒரு 1000 ரூபா என்றதுனா கூட எண்ணலாம். 1 2 3 இப்போ நம்ம ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்குவோம். இல்லை 1000 ரூபா இருக்கலாம், இல்லை கூட இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். இதை எண்ணுறோம். 11 நோட் இருக்குது. இது இப்போ வெறுமனே 11 பீசஸ் மட்டும்தான் வருது. இப்போ இதில் வேல்யூ 2000லேருந்து 10 rupees வரைக்கும் இருக்குது. 2000, 1000, 500, 200, 100, 50, 20, 10 இது மாதிரி எல்லா வேல்யூயும் இருக்குது. இதை என்ன போகும்போது எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு வாய்ஸோட வந்துடும், பார்க்கலாம். 12 பீசஸ் இருக்குது, 1200 பணம் இருக்குன்றது வந்துருச்சு. இப்போ இந்த முழு கட்டையும் போடுவோம். முழு கட்டை போடும்போது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை பாதி கூட போடுறேன். இப்போ நம்மளா எடுத்தோம், கிட்டத்தட்ட 5000 இருக்குது. 50 பீசஸ் 5000. இப்போ நம்ம கொஞ்சம் பணத்தை எடுத்துருவோம், எடுத்துட்டு போடலாம். இப்போ ஒருத்தர் 4000க்கு சரக்கு வாங்கியிருக்காரு, ஏதோ பொருள் வாங்கியிருக்காரு, 4000 கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இப்போ 4000மோ ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு, போட்டு பார்க்கலாம். இப்போ 4400 ரூபா இருக்குது.
நம்ம 4000 தான் வரணும்னா 400 ரூபாயை திருப்பி கொடுத்துடலாம், இருந்தாங்க 4000 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஒருக்க போடலாம். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்டு தான் ஆச்சு. நமக்கு கை விரல்கள் நானும் எண்ணி இப்போ நிறைய விரல்லாம் வலிக்கும். ஒரு 4 கட்டு 5 கட்டு இது மாதிரி அவசரத்துக்கு, இல்லை எங்கேயாவது போகிற இடத்துல நீங்கள் எண்ணி கொடுப்பா அப்படிம்பாங்க. அது மாதிரி எண்ணும்போது கூட பேங்க்கில் முன்னாடி காலத்துலலாம் எண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ வலிச்சிருக்கும் கை. இப்போ இது மாதிரி மிஷின் வந்து எல்லாரும் அவங்களுக்கு தேவையானவங்க அடிக்கடி பணத்தில் கொடுத்து வாங்குறவங்க இல்லை கடைக்காரங்க அவங்க இது மாதிரி யூஸ் பண்ணுறது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், டைம் மிச்சமாகும். இப்போ இந்த கட்டு முழுசும் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்க்கலாம். இப்போ இது 10,000 வந்து ஒரு வித்தின் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸில் எண்ணிருச்சு. இது மாதிரி அது நமக்கு நம்மளுடைய டைம் மிச்சமாகுது. ரெண்டாவது கவுண்ட்டு கரெக்டாக இருக்குது. நம்ம யாருக்கு வேணாலும் நம்பி இந்தாப்பா 10,000 எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். 10,000 5,000 2,000 எவ்வளோ நாளும் நம்ம எண்ணி வச்சுக்கலாம். இதில் இன்னொரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா, எனது இடத்த வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் ஒருத்தர் கொண்டு கொடுத்தார். அந்த இடத்த நான் விற்பனைக்கு விற்கும்போது அட்வான்ஸ் தெரிஞ்சவர், ரொம்ப பக்கத்தில் 2 வீடு தள்ளி இருக்கார். அவர் புரோக்கர் மூலமாக வந்து அந்த இடத்த பேசுகிறார். என்னால் மறுக்க முடியல. சரி கேட்குறாரு, சரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்கும்போது இந்தாங்க 1,00,000 ரூபா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. சாயந்தரம் ஒரு 7 8 7:30 மணி இருக்கும். சரி பக்கத்து வீட்டுக்காரர் தானே, அவர் எண்ணி தான் கொடுத்துருப்பாருன்னு நம்பி நானும் அந்த 1,00,000 வாங்கி வீட்டில் கொண்டு போய் வச்சு பெட்டியில் வச்சுட்டேன். திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து அவங்கெல்லாம் போன பிறகு அந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 80,000 தான் இருக்குது. 500 ரூபா நோட்டு. திருப்பி எண்ணி பார்க்கும்போது 80,000 தான் இருக்குது. இப்போ இதை வந்து அவர்கிட்ட 20,000 குறையுதுன்னு எப்படி கேட்குறது? அவர் வந்து என்னைய தப்பாக நினச்சிட்டாருன்னா, நான் 1,00,000 கொடுத்தேன், இவர் 20,000 எடுத்துக்கிட்டு 80,000 தான் இருக்குன்னு சொல்லலாம். அல்லது புரோக்கர்கிட்ட கொடுத்து புரோக்கர் வந்து 20,000 தெரியாமல் எடுத்துக்கிட்டு கொடுத்தாலும் அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரோக்கரும் நண்பர் தான், அவரும் நிறைய இடங்கள் வாங்கி கொடுத்துருக்காரு, விற்று கொடுத்துருக்காரு, நல்ல மனிதர். இவரும் நல்ல மனிதர் தான். ஆனால் இவர் கொடுத்தது 1,00,000 நம்பி வாங்கினது எனக்கு 80,000 தான் இருக்குது. இப்போ வந்து நான் 20,000 லாஸ் ஆக முடியாது. அப்போ நான் வந்து தயங்காமல் அவர்கிட்ட அந்த புரோக்கர்கிட்ட சொன்னேன், நண்பர்கிட்ட சொல்லி, இப்போ நீங்கள் 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்க, பட் ஆனால் அதில் 80,000 தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே அவர்கிட்ட சொல்லும்போது, ஆமாம், அப்புறம் அவர் வீட்டில் யார்கிட்டே கேட்டிருக்கார், ஆமாம் அந்த கட்டிலேருந்து 20,000 நான் எடுத்தேன்னு சொல்லி அவர் பையன் சொல்லியிருக்கார். இப்போ இவர் நிறையா கட்டுகள் இருந்திருக்கலாம், மேலே இருந்த ஒரு கட்டை தூக்கிட்டு வந்துட்டார், அது 1,00,000 இருக்குன்னு. அது இங்கே வந்து நானும் எண்ணி பார்க்காம அந்த நேரம் நம்பிக்கையில் வாங்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி மெஷின் பக்கத்தில் இருந்ததுன்னா பேசிக்கிட்டேன், டக்குன்னு இது மாதிரி ஆமாம் அப்படியே கொடுத்தீங்களா 10,000 அட்வான்ஸா, சரின்னு சொல்லி நான் இது அமௌண்ட் அவர்கிட்ட போட்டேன்னா அது தானாக எண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 10,000 rupees அட்வான்ஸ் அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். அதனால் இது மாதிரி மெஷினோட பயன்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு தேவையானவங்க இது ஆன்லைன்லேயோ மற்றதில் வாங்கலாம். இது கிட்டத்தட்ட 6,000 7,000 வரைக்கும் கிடைக்கும். ஆரம்பத்தில் 10,000 12,000 15,000 இருந்தது. இன்றைக்கி வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 5,000 6,000 இருக்குது, 4,000 இருக்குது. அவங்கவுங்க தேவை. இது பாருங்கள், இதில் கூட அந்த எண்ணிக்கை கரெக்டாக வரும். அதனால் இது கொடுக்கும்போதும் அவங்களும் பார்த்துக்கலாம், வாங்குறவங்க நம்மளுக்கும் இது செக்கப் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் பயனுள்ள மிஷினை தெரிவிச்சுக்கிட்டு இதனுடைய பயன் உங்களுக்கு ஆகும்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக ஆன்லைன்லேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ மால்லையோ பார்த்து இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க.